ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ குவாரண்டைன் இந்தியா ஷட் டவுன் ஆகி ஒரு மோர் தென் 10 days மேலே ஆயிடுச்சு. அண்ட் யாருமே வீட்டை விட்டே வெளில வரதில்ல. அண்ட் கார்ஸை யாருமே சுத்தமாக எடுக்கிறதே இல்லை. ஒரு காரை கூட பார்க்க முடியறதில்ல ரோட்டில். ஸோ மோர் தென் 95% ஆஃப் தெம் காரை எடுக்கிறதில்ல. எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் வீட்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. அண்ட் உங்களுடைய காரை இன்னும் மேலும் எப்படி ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. அண்ட் April 14th இந்த குவாரண்டைன் இந்த ஷட் டவுன் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்தியா போகிற போக்க பார்த்தா அந்த மாதிரி முடிகிற மாதிரி தெரில. ஏன்னா லைக் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஷட் டவுனை இன்னும் நீட்டிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ உங்களுடைய காரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரியான ஒரு டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய கார் பானட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கார் இந்த மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சுன்னா எலிங்க முன்னாடி அந்த பிளாஸ்டிக் ஒயர்ஸ் அதெல்லாம் கடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய ஒரு வெட் கிளாத்தை வச்சுட்டு இந்த இன்ஜின் பேலாம் க்ளீன் பண்ணிட்டு ரேட் ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. முடிஞ்சால் ரேட் ஸ்ப்ரே பற்றி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அண்ட் உங்கள்கிட்ட ரேட் ஸ்ப்ரே இல்லைங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், நாப்தலின் பால்ஸ் இருந்துச்சுன்னா கூட இன்ஜின் பேலாம் அங்கங்கே வைங்க. அந்த வாசனைக்கு எலிங்க எதுவுமே வராது. அண்ட் இது உங்களுக்கு பல செலவுகளை தவிர்க்கும் கைஸ். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனா ஜஸ்ட் ஒரு 3 times வீக்லி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க கைஸ். அந்த இன்ஜின் ஹீட்டுக்கே எலிங்க வரவே வராது கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்களுடைய காருடைய ஃபியூல் டேங்கை தயவு செஞ்சு ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இப்போ ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் ஃபார் பீப்புள் லைக் 2 months or 3 months ஒரே இடத்துல கார் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபியூல் டேங்கை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூல் டேங்க் ஃபுல்லாக இல்லைனா உங்களுடைய டேங்க்குடைய இன்டீரியர் ரஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுட்டு போங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது. அண்ட் நெக்ஸ்ட், கார் பேட்ரி. ஸோ கார் பேட்ரிஸ் மோர் தென் 3 years ஓல்டு கார் பேட்ரிஸ் ஓன் பண்ணுறவங்கலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. வீக்லி த்ரைஸ் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, இல்லாட்டி உங்களுடைய பேட்ரி ஃபுல்லாக டவுன் ஆயிரும். அண்ட் மோர் தென் 1 month 2 month இந்த மாதிரி வெக்கேஷன் போகிறவங்க உங்களுடைய கார் பேட்ரிஸை தயவு செஞ்சு கார்லேருந்து கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த பாசிட்டிவ் டேர்மில் நெகட்டிவ் டேர்மினெல்லாம் ஜஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு போங்க. ஸோ இது பேட்ரி ட்ரெயினை தவிர்க்கும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம எல்லாருக்குமே அந்த கெட்ட பழக்கம் இருக்குது, இந்த ஹேண்ட் பிரேக்கை ஜஸ்ட் என்கேஜ் பண்ணி விட்டு போகிறது. ஸோ இது ரொம்ப பீரியட் ஆஃப் டைம் லைக் 1 or 2 monthsலாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கார் பிரேக்ஸ் ஜாம் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு 1 or 2 monthsலாம் ஒரே இடத்துல கார் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஹேண்ட் பிரேக்கை டிஸ்எங்கேஜ் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கியரை என்கேஜ் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ அதுவே ரொம்பவே போதுமானது கைஸ். அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் கார்ஸ் வச்சுருக்கவங்க உங்களுடைய ஹேண்ட் பிரேக்கை டிஸ்எங்கேஜ் பண்ணிவிட்டு அண்ட் கியர் நாபை பார்க்கிங் மோடில் போட்டுருங்க கைஸ், போதுமானது. அண்ட் உங்களுடைய காருடைய இன்டீரியர், எஸ் கைஸ், உங்களுடைய காருடைய இன்டீரியரை தயவு செஞ்சு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி காரில் உட்காந்து சாப்பிட்றவங்க நிறையா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கீழே இப்படி போடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன் நானே போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போடும்போது ப்ளஸ் இந்த மாதிரி கார் லைக் லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் ஒரே இடத்துல நிற்கிறதால லைக் எறும்புலாம் வர்றதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு இடம்லாம் கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு பல செலவுகளை இது தவிர்க்கும். உங்கள்கிட்ட டேஷ்போர்ட் பாலிஷ் இருந்துச்சுன்னா இதே மாதிரி அப்ளை பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய காருடைய ஃப்ளோரில் முடிஞ்சால் வேக்யூம் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஜஸ்ட் உங்களுடைய அந்த ஃப்ளோர் மேட் அதெல்லாம் எடுத்து வெளில தட்டி உங்களுடைய காரை க்ளீனாக வச்சுக்கோங்க கைஸ் இந்த மாதிரியான ஒரு பீரியட் ஆஃப் டைமில். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்களுடைய காருடைய டயர் பற்றி தான் கைஸ். ஸோ 4 or 5 years ஓல்டு டயர்ஸ் வச்சுருக்கவங்களாம் இந்த மாதிரி காரை தயவு செஞ்சு ஒரே இடத்துல நிப்பாட்டி வைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய கார் டயர் ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா இந்த மாதிரி டயர் ஆல்ரெடி வீக்காக தான் இருக்கும், இந்த மாதிரி பல்ஜாகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 2 months அந்த மாதிரி கார் ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா இந்த மாதிரி பல்ஜாரு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதே மாதிரி திருப்பியும் நீங்கள் உங்களுடைய டயரை பழைய மாதிரி ரீஸ்டோர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா ஒரு வேளை இந்த மாதிரி டயர்ஸை காரையே ஜாக் பண்ணி விட்டு போங்க. ஸோ தட் டயரில் ப்ரெஷர் இருக்காது, உங்களுக்கு காருடைய வெயிட் அதில் இருக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி காரை முன்ன பின்ன
பொசிஷன் மட்டும் மாற்றி விடுங்க இந்த மாதிரியான, எஸ்பெஷலி இந்த குவாரண்டைன் டைமில். ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டே இருங்க, ஒரே இடத்துல நிற்க வைக்காதீங்க. ஏன்னா மோர் தென் 3 இயர்ஸ் டயர்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், 3-4 இயர்ஸ் டயர்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ், எலி ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களுக்கு உங்கள் காரை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு வழி. ஜஸ்ட் உங்களுடைய கார் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அண்ட் கொஞ்சம் ரெவ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ரெவ் பண்ணிங்கனாலே எலிங்க ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா கூட ஓடி போயிடும். ஸோ வீக்லி 2 or 3 உங்களுடைய காரை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உங்கள் பேட்டரிஸ்க்கும் நல்லது, உங்கள் காருக்கும் நல்லது. அண்ட் விண்டோஸ் இவ்வளோ பெருசாக திறக்க தேவையில்லை, கொஞ்சம் ஸ்லைட் அமௌண்ட் ஓப்பன் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வென்டிலேஷனாக இருக்கும், உங்களுடைய காருக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தயவு செஞ்சு உங்களுடைய கார் எல்லாத்தையுமே மூடி போடுங்க. ஸோ டஸ்ட்லேருந்து இது உங்களுடைய காரை மேலும் ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் உங்களுடைய பெயிண்ட் ஒர்க்கையும் ஃபர்தராக ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கார் கவரை ரிமூவ் பண்ணும்போது, இது மோஸ்ட் ஆஃப் தம் பண்ணுறது இல்லை, தயவு செஞ்சு கார் கவரை ரிமூவ் பண்ணும்போது உங்களுடைய டஸ்டரை வச்சு ஃபுல்லாக மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா கார் கவரை திறங்க. ஏன்னா நீங்கள் டஸ்ட்டோடு அப்படியே திறந்தீங்கன்னா அந்த கார் இன்டீரியர் கார் கவர் இருக்குல்ல, அந்த இன்னர் பார்ட் ஆஃப் த கார் கவர், அதுக்குள்ளே டஸ்ட்லாம் போயிட்டு அப்புறம் நீங்கள் கவர் போட்டால் கூட பிரயோஜனமே இல்லை. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கார் கிரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் கார் கிரிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த குவாரண்டைன் இந்த ஷட் டவுன் டைமில் தயவு செஞ்சு கவர்மெண்ட் சொல்கிறது கேட்டுட்டு கொஞ்சம் வீட்டிலே இருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. அண்ட் நம்மளுடைய கண்ட்ரியோடைய நல்லதுக்காக நம்ம எல்லாருமே இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்குது இந்தியாவில், கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. டேக் கேர், பபாய்.